Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காமனா நம்ம பேசும்போதும் சரி எழுதும்போதும் சரி விடக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஓகே, காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து நம்ம விடக்கூடிய சின்ன சின்ன பிழைகள், சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதை எப்படி வந்து நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தர போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேசும்போது சின்ன சின்ன தப்பு விடுவோம். நம்ம ஃபாஸ்டா இங்கிலீஷ் பேசுறோம்னு நினைச்சிட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அதுல இருக்கும். ஐ மீன் இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, பிழை இல்லாம பேசணும் அப்படின்னா ஓகே இந்த தப்பெல்லாம் நம்ம விடக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகே, நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த வீடியோல காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் பத்தி தான் நான் பார்க்க போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், ப்ரிபோசிஷன்ல ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். நான் பஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் பேருந்தில் இருக்கிறேன். ஓகே, நான் எழுதுறேன். நான் பஸ்ஸில் இருக்கிறேன். நீ ஓகே, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் பஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் பஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா நம்ம ஆன்சர் இது வரைக்கும் நம்ம பண்ணிருப்போம். ஓகே, ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா I am in the bus. ஓகே, I am on the bus. நான் ப்ரிபோசிஷன் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்திருப்பேன். இதுக்கு ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பஸ்ல இருக்கேன், இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? I am on the bus. Okay, I am in the bus கிடையாது. So the second sentence தான் correct. I am in the bus, I am in the bus நம்ம சொல்லுவோம். ஓகே, நான் பஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு I am in the bus. ஏன்னா in அப்படின்னா தமிழ்ல இல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் பஸ்ல இருக்கேன் அப்படிங்கறதே நீங்க வந்து I am in the bus அப்படின்னு சொல்லிப்போம். But that is incorrect. Okay, so the correct answer is I am on the bus. And why? இந்த மாதிரி சுவாரஸ்யமா சின்ன சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இனிமே இந்த தப்பை நீங்க விடவே மாட்டீங்க, ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போர்ட்ல வந்து ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, வாசிக்கும் போது எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுல வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன் பை ஒன்னா நான் சொல்லி கொடுத்துட்டே வரேன், நீங்க நல்லா கவனிங்க. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. They are in home now. இதுல என்ன தப்பு? They are in home now. They are அப்படின்னா அவர்கள் இருக்கிறார்கள். தேனா அவர்கள். ஓகே, இன் ஹோம் அப்படின்னா வீட்டில், நவ் அப்படின்னா இப்பொழுது, இப்ப அவங்க வீட்ல இருக்காங்க. ஓகே, தே ஆர் இன் ஹோம் நவ். இதுல என்ன மிஸ்டேக்? வாட் இஸ் த மிஸ்டேக் இன் திஸ் சென்டென்ஸ்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க, காமெண்ட்ல சொல்லுங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். தே ஆர், எந்த மிஸ்டேக்கும் இல்ல. தே வந்ததுனால ஆர் தான் போடணும். ஓகே, அது தப்பு கிடையாது. இன் ஹோம் அப்படின்னு வருமா? ஹோம்க்கு முன்னாடி நான் என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னாடி கண்டிப்பா இன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் வராது. இன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அவர்கள் இப்பொழுது வீட்டிலே இருக்கிறார்கள், வீட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னா இன் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, இன்கரெக்ட். என்ன வரும் அப்படின்னா அட் தான் வரும். ஓகே, they are at home now. They are at home. Okay, at home அப்படினா வரும். At home நல்லா மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க. Okay, they are at home now. Okay, next, we are in the train. We are in the train. we னா நாங்கள், are னா இருக்கிறோம், in the train ட்ரெயினில் இருக்கிறோம். கரெக்ட் தானே? இதுல என்ன தப்பு இருக்கு? Can anyone say the answer in the comment? யாராவது சொல்ல முடியுமா ஆன்சர்? இதுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுவும் வந்து வித்தியாசமான கேள்வி உங்களுக்கு நான் கேட்கல, எல்லாமே சொல்லி கொடுத்ததுல தான் கேட்கிறேன் இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னது இது? we are in வருமா? வராது. ஏன் வராது? ட்ரெயின் அப்படின்னா என்னது? அது ஒரு வெஹிக்கிள். ஓகே, திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு வாகனத்துல இப்போ காரு, ட்ரெயின், ஓகே, டாக்ஸி, பஸ், அப்புறம் கப்பல், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு வாகனத்துக்குள்ள, எந்த ஒரு வெஹிக்கிள்ல உங்களால எந்திரிச்சு நின்னு நடக்க முடியாதோ, எந்திரிச்சு நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. இப்ப கார்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
காருக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க, உங்களால எந்திரிச்சு நிக்க முடியாது, காருக்குள்ள உங்களால நடக்க முடியாது, உட்கார்ந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்கணும். அப்படி ஒரு வாகனத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க, உங்களால cannot stand and walk around. cannot stand எந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துல இங்க பாருங்க எழுதி போட்டோம். constant அப்படின்னா என்னது? நிக்க முடியாது, and walk நடக்க முடியாது. அந்த வாகனத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நம்ம in யூஸ் பண்ணணும். இதே இது can walkனா நடக்க முடியும், and stand நிக்கவும் முடியும், நடக்கவும் முடியும். ஓகே, stand and walk. இந்த மாதிரி வாகனத்துல நீங்க இருந்தீங்கன்னா on யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க, இப்போ நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். we are in the train கண்டிப்பா வராது. ட்ரெயினுக்குள்ள நம்மளால நிக்கவும் முடியும், நடக்கவும் முடியும். can walk and stand, canனா முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? on அப்படிங்கிற preposition தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் எழுதி போட்டுக்கிறது எல்லாமே prepositionல நம்ம விடக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்ப என்ன வரும் இங்க? we are on the train. Okay, on is the correct answer. we are on the train. Okay, right. Third one, அடுத்த சென்டென்ஸ் வாசிங்க. I will arrive னா நான் வந்து சேருவேன் in 6 o'clock, 6 மணிக்கு நான் வந்து சேருவேன். கரெக்ட் தானே? இதுல என்ன தப்பு இருக்கு? Can anyone say the answer? What is the mistake in this sentence? Can anyone find it? Which part is incorrect in this sentence? எது தப்பு இதுல? in அப்படிங்கிறது தப்பு, இங்க in வராது. ஓகே, அப்ப என்ன வரும்? I will arrive, நான் வந்து சேருவேன். இதை விட்டுருங்க. 6 o'clock அப்படின்னா 6 மணி எக்ஸாக்ட் டைம், ஸ்பெசிபிக் டைம். கரெக்டா நான் 6 மணிக்கு வந்து சேருவேன். 6 மணி எக்ஸாக்டான டைம்னா என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும்? at. வெரி குட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல, 10 o'clock, 6:30 PM, ஓகே, 7:30 AM, இந்த மாதிரி எந்த டைம், எக்ஸாக்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா டைமுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க at அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க. எக்ஸாக்ட் டைம், ஓகே, எக்ஸாக்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க at தான் யூஸ் பண்ணணும், வேற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ண கூடாது. ஞாபகம் வச்சிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். I am listening for you. I am listening அப்படின்னா நான் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன். for you அப்படின்னா ஒருத்தர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்க சொல்றீங்க, அவங்க வந்து கேக்குறாங்க உங்ககிட்ட, நான் பேசுறது நீ கவனிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நீ பேசுறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, சோ I am listening for you அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுல என்ன தப்பு? எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு? யாராவது கண்டுபிடிச்சீங்களா? ஃபோர்த் சென்டென்ஸ்ல என்ன தப்பு இருக்கு? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க, நான் செக் பண்றேன். என்ன தப்பு இருக்கு? I am listening for you வராது, for இந்த இடத்துல வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, listening அல்லது listen இந்த மாதிரி கவனிக்கிறது. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டாலே, ஒருத்தர் சொல்றத நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? சோ இந்த மாதிரி கவனிக்கிறதுன்னு வந்துட்டாலே, listenங்கிற வார்த்தை வந்துட்டாலே அதுக்கு அடுத்து வர preposition to தான் வரும். ஓகே, I am listening to you, நான் உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன். ஓகே, மறந்துடாதீங்க. listening இப்படியும் வராது, I am listening you அப்படின்னு வராது. listening அப்படின்னு வந்துட்டாலே to வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பாட்டை கவனமா கேட்டுட்டு இருக்கேன், I am listening to music. நான் வந்து படத்தை கவனமா பார்த்துட்டு இருக்கேன், I am watching அல்லது I am listening to the movie. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு கவனமா பர்டிகுலர் விஷயத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா listening அப்படிங்கிற அந்த ஒரு verb வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க என்னதான் வரணும்? to அப்படிங்கிற preposition தான் வரணும். I am listening to you, I am listening to him, I am listening to her. Okay, I am listening to them. Right? Very good. Next one, fifth one. We have to be at time. We have to be at time. We have to be அப்படின்னா நாங்க இருக்கணும், at time, டைமுக்கு நாங்க இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறீங்க, டைமுக்கு நாங்க இங்க இருக்கணும்னு சொல்றீங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? we have to be at time அப்படின்னு வருமா? வராது. we have to be on time. டைம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? எப்பவுமே on அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணோம். நான் டைமுக்கு அங்க இருக்கணும், I have to be on time. நாங்க டைமுக்கு அங்க இருக்கணும், we have to be on time. ஓகே, சோ இந்த மாதிரி தான், நீ டைமுக்கு அங்க இருக்கணும், you have to be on time. Right? Next, the last one. He is on the car. He is on the car. இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம், நான் முதல்லயே சொல்லி கொடுத்திருக்கேன்.
கார் அப்படின்னு வந்திருக்கு, அந்த வெஹிக்கிள், அதாவது அவன் கார்ல இருக்கான். he is அப்படின்னா அவன் இருக்கிறான், on the car கார்ல இருக்கான். கரெக்டா தப்பா? இது தப்பு இல்லையா? ஏன்னா கார் அப்படிங்கிறதுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியாது, cannot stand and walk, எந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்க முடியாது. அங்க என்ன யூஸ் பண்ணணும், தான் யூஸ் பண்ணணும், ஆன் வராது. இப்ப ரீட் பண்ணி பாருங்க. they are at home, ஹோம்க்கு முன்னாடி கண்டிப்பா at தான் வரும். we are on the train, ட்ரெயின்குள்ள நம்மளால நிக்க முடியும், நடக்க முடியும், அதனால on அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்றீங்க. I will arrive at 6 o'clock, 6 o'clock, 10 o'clock, 7:30 p.m., 6:30 p.m., 6 a.m. இந்த மாதிரி டைம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அட்டுங்கிற ப்ரிபோசிஷன் தான் வரும். I am listening to you, listening அப்படிங்கிற அந்த verb வந்துட்டு அதுக்கப்புறம் to தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் we have to be on time, டைம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி onங்கிற ப்ரிபோசிஷன் தான் வரும். The last one, he is in the car. ஓகே, காருக்குள்ள நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்க முடியாது, அதனால நம்ம in தான் யூஸ் பண்ணணும். எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இப்படிதான் நம்ம இங்கிலீஷ் வந்து கத்துக்கணும். ஓகே, இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம விடுறோம், அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில क्वेश्चंस கொடுக்க போறேன், இதுல இருந்து நீங்களே படார் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா ஆன்சர் பண்றதுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இங்க நான் ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இதுல வந்து சில தப்புகள் இருக்கும், ப்ரிபோசிஷன்ல சில தப்பு விட்டுருக்கலாம். ஓகே, தவறான சென்டென்சஸ் இருக்கும், அதை நீங்க கரெக்ட் பண்ணி எழுதணும். ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், I am in home. கரெக்டா தப்பா? ஆன்சர் தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க. யார் ஃபுல் மார்க் எடுக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். 6 out of 6 யார் எடுக்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, சோ I am in home கரெக்டா தப்பா? தப்பு. ஏன் அப்படின்னா in வராது. ஓகே, in யூஸ் பண்ணக்கூடாது. ஹோம்க்கு முன்னாடி எப்பவுமே in யூஸ் பண்ணக்கூடாது. என்னதான் வரும் நமக்கு? I am at home அப்படின்னா வரும். ஓகே, I am at home, அதான் கரெக்ட். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், she is in the bus. கரெக்டா தப்பா? she is in the bus. இன்னும் எங்க வரும்? ஒரு வெஹிக்கிள் கூட நம்மளால எந்திரிச்சு நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, அப்பதான் இன் யூஸ் பண்ணணும். காரு, டாக்ஸி, இங்கதான் இன் யூஸ் பண்ணணும். பஸ்ஸுக்குள்ள உங்களால எந்திரிச்சு நிக்க முடியும், நடக்க முடியும்ல, அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? on. ஓகே, இன் வராது. அவள் பேருந்தில் இருக்கிறாள். she is on the bus. ஓகே, on தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், I am on the taxi. I am on the taxi. நான் வந்து டாக்ஸில இருக்கேன். on வருமா? வராது. ஏன்னா டாக்ஸில நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது இல்லையா? அப்ப என்ன வரும்? I am in the taxi. Okay, I am in the taxi. Next one, you have to be at time. நீ வந்து டைமுக்கு இருக்கணும். You have to be on time வருமா? You have to be at time வருமா? You have to be on time. You are correct. ஓகே, தைரியமா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? on time. Next one, I will complete my work. I will complete அப்படின்னா நான் முடிப்பேன். my work அப்படின்னா என்னுடைய வேலையை on 6:30 p.m. 6:30 p.m. சாயந்தரம் 6:30க்கு என்னோட வேலையை முடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. டைமுக்கு முன்னாடி on அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் வருமா? வராது. என்ன வரும்? எக்ஸாக்ட் டைம்னா என்ன போடுவீங்க? at தான் வரும். வெரி குட், எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். The last one, she is listening with music. கரெக்டா தப்பா? she is listening with music. அவங்க வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க, அவள் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாள், பாட்டை கவனமா கேட்டுட்டு இருக்காங்க, அதான் இதோட அர்த்தம். ஓகே, so she is listening with music. she is listening வந்துட்டா என்ன வரும்? என்ன ப்ரிபோசிஷன் வரும்? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன ப்ரிபோசிஷன் வரும். she is listening to music. கண்டிப்பா to தான் வரும் லிசனிங் அப்புறமா, மறந்துடாதீங்க. இதெல்லாம் இங்கிலீஷோட ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ். ஓகே, யாரெல்லாம் 6 out of 6 எடுத்தீங்க? மார்க்ஸ் கம்மியா எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கரெக்டான மார்க்ஸ் கமெண்ட்ல போடுங்க. ரைட்? ஓகே, சூப்பர், நல்லா ஆன்சர் பண்ணீங்க எல்லாருமே. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் விடாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லையா? இங்கிலீஷ் பேசும்போது இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். யாரா மத்தவங்க மிஸ்டேக்ஸ் விட்டால் நீங்க கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகமாகும். ஓகேவா? யாராவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்து விட்டாங்க அப்படின்னா இனிமேல் நீங்க கரெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். ரைட்? ஹோம்வொர்க் கரெக்டா பண்ணி அதோட ஆன்சரையும் காமெண்ட்ல போட்டுருங்க. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சிம்பிளான ஹோம்வொர்க் தான். I am listening dash you. ஓகே, I am listening அப்படின்னா நான் கவனிச்சிட்டு இருக்கேன். listening அப்படின்னு வந்தா அதுக்கு அடுத்து என்ன வரும்? என்ன ப்ரிபோசிஷன் வரும்? சின்ன வார்த்தை தான், அதை கரெக்டா போட்டு காமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, நான் உங்களை கவனிச்சிட்டு இருக்கேன், அதான் அதோட மீனிங். ஓகேவா? சோ உங்களோட ஆன்சர் மறக்காம காமெண்ட்ல போடுங்க. இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக்ஸ் வராம
நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈஸியா இருந்துச்சா? அந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதையும் உங்க காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஓகே, அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து படிக்கும் போது இன்னும் ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ். ஏன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? 2-3 பேர் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் நீங்க ஈஸியா பேசலாம். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.